தலைவனை இனி பிரெஞ்சு தேசம் அடைய முடியாததென்று மக்கள் சபை முடிவு செய்து முழுமையான அதிகார பதவியை நெப்போலியனுக்கு வழங்க ஆதரவளித்தது. அன்று பாரிஸ் நகரமே வண்ணமயமாக கொலுவிருந்தது. எங்கும் விழா, மதுவும் மலரும் சாலைகளில் இறைந்து வழிந்து ஒருபுறம் ஓடையாய் ஓடியது. அன்று நெப்போலியன் போனபார்ட்டுக்கும் ஜோசப்பைனுக்கும் பட்டமளிப்பு விழா. ரோஜா வண்ண கம்பளத்தால் ஒரு தங்கவதன சாரட் வாகனத்தில் பிரெஞ்சு நாகரிக அரச உடையில் நெப்போலியனும் ஜோசப்பைனும் வானவில் வழிந்த வானமாய் வந்து இறங்கினர். வைரத்தால் மெழுகப்பட்ட கிரீடங்கள் காத்து கொண்டிருந்தன. நெப்போலியனையும் ஜோசப்பைனையும் பிரான்ஸ் தேசமே பூக்கள் கொட்டி வாழ்த்தியது. அந்த ராஜசபையின் பிரமாண்டமான தூண்களுக்கிடையில் போப் கைகளால் கிரீடம் சூடப் போகும் நொடியில் நெப்போலியன் கண்களில் ஒரு கந்தல் உடையில் தான் சிறுவனாய் பிரெஞ்சு மண்ணில் சுற்றிய காட்சி கலந்தோடியது. நெப்போலியனோட தலையில போப்பு கிரீடத்தை சூட்ட வந்தார். அப்போது விரட்டனை எழுந்து வைர கிரீடத்தை கைகளில் ஏந்தி தனக்குத்தானே சூட்டிக் கொண்டார். தனக்கு மட்டுமா வைர கிரீடத்தை சூட்டினாரு, ஜோசப்பைனுக்கும் சூட்டிவிட்டார். ஒரு மாபெரும் வரலாற்று நாயகனை பிரான்ஸ் கிரீடமாய் சூடிக்கொண்டது. பொறாமை என்பது இயலாமையின் குழந்தை, அறியாமையின் நண்பன், முடியாமையின் தாய், ஆற்றாமையின் தந்தை. பிரான்ஸ் தேச சபையில் சில விசமிகள் கண்ணில் நெப்போலியன் தலையை அலங்கரித்த வைர கிரீடம் உறுத்தியது. சில நாட்களில் தேசமெங்கும் ஒரு புது புரளி புயல் கிளம்பியது. நெப்போலியன் பதவியேற்றதால் மாதா கோயில் சிலையின் கண்ணில் கண்ணீர் வருகிறது என்று புரளி பேசுறதுல நம்ம மக்களும் அல்வா சட்டம் மாதிரி பேசுவாங்கல்ல, அது போல பிரான்ஸ்ல உள்ளவங்களும் புரளி பேசினாங்க. மாதா சிலையில கண்ணீர் வருதுன்னு. தேவாலயத்தின் முன்பு கடல் நதியாக மக்கள் வெள்ளம் குழுமியது. ஆம், மாதா சிலையின் கண்ணில் நீர். நெப்போலியனால் ஒரு மிக பெரும் அழிவு ஏற்படவிருப்பதன் அறிகுறிதான் மாதா சிலை கண்ணீர் என்று குடிமக்கள் குழம்பினார். உடனே இதை கேள்விப்பட்ட நெப்போலியன் தேவாலயத்திற்கு விரைந்தார். மாதா சிலையின் கண்ணில் நீர், நெப்போலியனின் கண்ணில் பிரகாசம். என் தேசத்து மக்களை, மாத அழுகையை இதோ சில நொடிகளில் துடைத்து விடலாம். அதை எப்படி துடைச்சு விடலாம்? விளக்கினார் நெப்போலியன். மாதாவின் கண்ணில் வழிவது கண்ணீர் அல்ல, கண்ணீர் படிமம். ஜபமாலையின் உருக்களில் உருவான களிமை கண்களில் தடவி கண்ணீர் போன்ற மாய தோற்றத்தை உருவாக்கி உள்ளனர் விசமிகள். வியந்தனர் அனைவரும். நெப்போலியன் ஒரு நாள் உண்மை நிலை அறிய மாறுவேடத்தில் நகரினுள் நுழைந்தார். ஒரு முதிய மூதாட்டி கேள்விக்குறியாய் வளைந்த முதுகை நிமிர்த்தி வேகமாக நடந்து வந்தாள். அவளை தடுத்து நிறுத்திய நெப்போலியன், ஏன் இவ்வளவு அவசரம் என்றார். சக்கரவர்த்தி நெப்போலியன் வருவதாக கூறினார்கள், அவரை பார்க்க வேண்டும் என்று வந்தேன் என்றாள். உடனே நெப்போலியன் அந்த கிழவியிடம், நெப்போலியன் ஒரு சுயநலவாதியாயிற்றே என்றார். உடனே அந்த கிழவி தன் கையில் இருந்த தடியால் நெப்போலியனை அடிக்க வந்தாள். நெப்போலியன் மக்கள் மனதில் அதிகமாக பதிந்து விட்டார் என்பது இந்த நிகழ்விலிருந்து தெரிகிறது. இந்த நிலையில ரஷ்யா, ஆஸ்திரியா தேசங்கள் பிரெஞ்சு தேசத்தை பெரும்பாடுபடுத்திக் கொண்டிருந்தன. நெப்போலியன் ரஷ்யா, ஆஸ்திரியா அரசர்களிடம் ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன்படி ஒரு மிகப்பெரிய கருப்பு காரியத்திற்கு துணிந்தார். நெப்போலியன் தன் கருத்தை ஜோசப்பைனுக்கு ஒரு கடிதமாக எழுதினார். அந்த கடிதத்தை படித்த நொடி ஜோசப்பைன் மயங்கி சரிந்தாள். அந்த கடிதம் இதோ. என் இனிய மலர் ஜோசப்பைனுக்கு ஒரு மிகப்பெரிய சுமையை எனக்காக நீ சுமந்தாக வேண்டும். ஆரம்பமே திரளிங்க இருக்கு. நீ மட்டும்தான் அதை எனக்காக செய்வாய். பிரெஞ்சு தேசமும் நம் இல்லமும் அமைதி பெற இதுவே வழி. தேச சபையில் கூட விவாதம் எழுந்தது, ஏன் நமக்கு வாரிசு பிறக்கவில்லை என்று. அதே சமயம் ரஷ்ய ஆஸ்திரிய போர் பயங்கரமும் பிரெஞ்சு மக்களை ஒழுக்குகிறது. இந்த 2 பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளியாய் நான் ஒரு முடிவெடுத்துள்ளேன். இந்த முடிவால் என் இதயமே இப்போது வெடிக்கிறது. இதை உன்னிடம் சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. ரஷ்ய மன்னன் தங்கையோ ஆஸ்திரியன் மன்னன் மகளையோ நான் மறுமணம் புரிவதால் ஒரு உடன்படிக்கைக்கு வரவேண்டிய தேச நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டுள்ளேன். இது உனக்கு தெரிவிக்கும் தகவல் அல்ல, இது உன்னிடம் நான் கேட்கும் வரம். மன்னிப்புகளுடன், நெப்போலியன் போனபார்ட். புன்னகை என்பது மகிழ்ச்சியின் பாதி, இன்பத்தின் மீதி. கவலை என்பது வருத்தத்தின் பாதி, சோகத்தின் மீதி. வெற்றி என்பது முயற்சியின் பாதி, தன்னம்பிக்கையின் மீதி. கண்ணீர் என்பது தவிப்பின் பாதி, வேதனையின் மீதி. அச்சம் என்பது இளமையின் பாதி, இன்மைகளின் மீதி. காதல் என்பது சொர்க்கத்தின் பாதி, துக்கத்தின் மீதி. சொர்க்கத்தின் பாதி முடிந்தது. துக்கத்தின் மீதிக்கு தள்ளப்பட்டார்கள் நெப்போலியனும் ஜோசப்பைனும். நெப்போலியனின் மறுமணம் குறித்த கடிதம் இது. கண்ணீரும் உதரம் கலந்து ஆயுள் ரேகையால் எழுதப்பட்ட கடிதம் இது என்பது ஜோசப்பைனுக்கு புரிந்தது. பிரான்ஸ் அரண்மனை தன்னை மௌனத்தின் திரைக்குள் மூடி வைத்துக் கொண்டது. படுக்கை அறை கதவுகளை திறக்க நெப்போலியன் கைகளுக்கு பலம் இல்லை. அப்போது திறந்தார். உள்ளே ஒரு மூலையில் உடைந்து போன பியோனவாய் ஜோசப்பைன் இருந்தாள். ரோஜாவன் அரசின் நினைவு ஆழ்கடலுக்குள் அலந்தி கிடந்தது. நீண்ட நேரம் சென்று திரும்பி பார்த்தாள். கட்டிலின் விளிம்பில் சோகத்தின் விருட்சமாய் அமர்ந்திருந்தார் நெப்போலியன். மெல்ல ஜோசப்பைன் அந்த மாவீரனை சந்தித்தாள். நெப்போலியனின் கண்களில் வறுமை, ஜோசப்பைனின் கண்களில் அமைதி. இருவரும் ஒருவரை ஒருவர் உற்று பார்த்து கொண்டனர். கண்களும் பேசிக் கொண்டனர். இருவர் கண்களிலும் சடக்கென கண்ணீர் தடம் கண்மையை நினைத்து பாய்ந்தது.
இப்போது கண்ணீரும் கண்ணீரும் பேசிக்கொண்டன. கண்களும் கண்களும் பேசிக்கொள்வதை விட கண்ணீரும் கண்ணீரும் பேசிக்கொண்டதில் ஒரு இணைய பாரம் இதயம் விட்டு இறங்கி போயிருந்தது. நப்போலியன் ஜோசப்பைனை ஆறுதலாக அணைத்துக் கொண்டார், அல்லது ஆறுதலுக்காக அணைத்துக் கொண்டார். 1809 டிசம்பர் 15ஆம் நாள் மக்கள் சபை குழுமியது. அனைவரது முகங்களிலும் சோகத்தின் அலைவரிசை. நப்போலியன் எழுந்தார். விவாகரத்து குறித்து விரைவாக பேசினார். அதே சமயம் ஜோசப்பைன் எழுந்தாள். மௌனத்தால் பேசினாள். அதன் பொருள் அனைவருக்கும் புரிந்தது. ஒரு துக்ககரமான நாளிகையாக அந்த நிமிடங்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. 15 ஆண்டுகால பந்தம் அரசியல் நிகழ்வுகளுக்காய் மக்கள் முன்னிலையில் பிரித்து வைக்கப்படுவதாக, திருமண ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக எழுதப்பட்டு கையொப்பமிடப்பட்டது. திருமணம் என்ற உயிர் மை எழுதிய பந்தம் விவாகரத்து என்ற வெறும் மை எழுதிய தீர்ப்பில் கரைந்து போனது. ஒரு கண்ணீர் ஆலமரமாய் மாறிய அரண்மனை ஜோசப்பை வழி அனுப்பியது. ஜோசப்பைனுக்காக மால்மோசன் என்ற மற்றொரு நகரில் மாபெரும் மாளிகை, பாதுகாப்பு, அரச கவனிப்பு வழங்கப்பட்டது. இது எங்கள் கணக்கு நிழல்கள் பிரிந்தன. மீண்டும் பிரான்ஸ் மக்கள் சபை கூடியது. இந்த முறை சபையில் எதிரொலித்தது 2 கேள்விகள். நப்போலியன் மறுமணம் புரிய நட்புக்கரம் நீட்டப் போவது ரஷ்யாவுடனா ஆஸ்திரியாவுடனா? இதோ இந்த ரஷ்ய நாட்டுடனா அல்லது இந்த ஆஸ்திரியா நாட்டுடனா? ஒரு சாரார் ரஷ்யாவின் முதுகில் சாய்ந்தனர். மிக பெரும்பாலானோர் ஆஸ்திரியாவின் கைகளை விரும்பினர். நப்போலியன் இறுதியாக ரஷ்ய மன்னனுக்கு மறுமணம் பெண் கேட்டு முறை தூது அனுப்பினான். அதற்கு ரஷ்யாவின் பதிலும் காலம் தாழ்த்தியும் அவமதிப்பு கலந்த ஒரு பதிலாக வந்தது. நப்போலியன் திடமாக ஆஸ்திரிய இளவரசி மேரி லூசியாவை மறுமணம் புரிய முறை தூது அனுப்பினார். ஆஸ்திரிய தேசம் தனது ஆடம்பர பரிவார சேனைகளை குழுக்களுடன் பிரான்ஸ் நோக்கி மேரி லூசியாவை மணமகளாய் அலங்கரித்து புறப்பட்டு எடுத்து வந்தது. நப்போலியன் தனது பரிவார அமைப்புகளோடு சென்று ஆஸ்திரிய பந்துக்களை எதிர்கொண்டார். இதுவரை மேரி லூசியாவை நேருக்கு நேர் சந்திக்காத நப்போலியன் ஒரு சிறிய இனிய ஆவலுடன் மணமகள் வாகனத்தில் ஏறிக்கொண்டார். 1810 ஏப்ரல் முதல் நாளன்று நப்போலியன் போனபாட்டிற்கும் மேரி லூசியாவுக்கும் பிரெஞ்சு தேசமே விழா கோலத்துடன் திருமணம் வெகு விமர்சையாக நடந்தது. நப்போலியன் ஒத்த ஆசை ஒரு பெண்ணை சுவைப்பதல்ல. அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு சுய வாரிசு தேவை. மேரி லூசியாவும் அறிவும் அழகும் ஒருங்கு அமைப்பற்ற அதிசய பிறவிதான். நப்போலியன் ஒரு ராஜரீக விஷயமாக தனது இனிய பயணத்தை இப்போதைக்கு முடித்துக் கொண்டு தலைநகருக்கு விரைந்தார். அங்கே அவருக்கு 2 கனமான பாறைகள் காத்திருந்தன. ஒன்று ஒரு கடிதம், இது கண்ணீர் பாறை. மற்றொன்று ஒரு புகார், இது துரோக பாறை. ஒரு வைகரையின் மேகத்தை சூரியன் கிழிக்க தொடங்கிய பொழுதில் நப்போலியன் கைகள் அந்த கடிதத்தை வாசிக்க ஆரம்பித்திருந்தது. அன்பே, இந்த இனிய இயற்கையின் கண்களில் ஒன்று புன்னகிக்கிறது, ஒன்று அழுகிறது. மழையும் வெயிலும் அதுதான். இப்போதைக்கு எனக்கு எவ்வித மனப்பாரமும் இல்லை. உங்கள் பாதைக்கு என் கண்கள் வரவில்லை என்பதை தவிர. இங்கே உங்கள் உத்தரவின் பேரில் சகல வசதிகளுடன் நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறோம். நான் மிகவும் நிறைவடைந்தவளாக இருக்கிறேன். 15 ஆண்டுகால நம் மன வாழ்க்கை என் காயங்களை இப்போது முழுமையாக ஆற்றிக்கொண்டு வருகிறது. நினைவுகள் கனவுகளாகும் போது அந்த கனவுகளே ஆறுதலாக இருக்கும். ஜோசப்பைனின் கடிதங்களை நப்போலியன் ஒரு கதாநாயக செல்வமாக சேகரித்து வைத்திருக்கிறார். அடுத்ததாக அரண்மனை சபையில் நப்போலியனின் இதயத்தில் விழுந்தது ஒரு புகார் பாறை. நப்போலியனின் சகோதரர் லூயி போனபார்ட் ஒரு துரோக வலையில் விழுந்திருக்கிறார். இந்த ஹாலந்து நகரை தன் சகோதரனுக்கு தந்த அரசனாக்கி ஒரு எல்லை அரணாக அதை வைத்திருந்தார் நப்போலியன். ஆனால் நப்போலியன் விதித்த ஐரோப்பிய பொருட்களுக்கு விற்பனை தடையை அமலாக்காமல் ஹாலந்திலே இறக்குமதி சந்தை அமைத்துக் கொடுத்தார் லூயி போனபார்ட். பொருட்களின் வடிவில் ஐரோப்பிய ஆங்கில மூளையானது ஆயுத தளவாடங்களையும் ஒப்பனை பூண்ட படை வீரர்களையும் மெல்லிய ஊடுருவ திட்டவமைப்பில் புகுத்தியது. நப்போலியன் உத்தரவு பிறப்பித்தார். ஹாலந்து இன்று முதல் நேரடியாக பிரான்சின் தலைமையின் கீழ் இயங்கும். ராஜ உத்தரவு மீறல் குற்றத்திற்காக லூயி போனபார்ட் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். நப்போலியனின் வாழ்வில் இது ஒரு சூறாவளி பகுதி. சூரியோதய பகுதியின் இறுதி கட்டத்தில் இருந்தார் அவர் முன்பு நின்ற பிரச்சனைகள் கணக்கிட முடியாதவை. முதலில் மேரி லூசியாவின் பிரசவ நாள் தள்ளி போவது. 2வது ஐரோப்பாவின் பயங்கர வியூகம். 3வது ரஷ்ய படையெடுப்பின் அறிகுறி. 4வது ஆஸ்திரிய ஐரோப்பிய ஆதரவு. நப்போலியனின் நம்பிக்கை என்னும் அஸ்திவாரத்தில் ஒரு மெல்லிய விரிசல் ஆரம்பமானது. ஒரு மதிய நேரத்தின் உச்சிப்பொழுதில் நப்போலியனின் செவியில் திரண்டது அக்கினி தகவல் ஒன்று. மேரி லூசியாவிற்கு பிரசவ வலி. வலியின் குரலில் மரணத்தின் வலி. பிரசவம் முடிந்தால் தாயோ சேயோ ஏதோ ஒன்று சாவும். மருத்துவர்கள் பதறி பறந்தனர். செவிலிகள் சிதறி கிடந்தனர். மருத்துவர் குழு நப்போலியனை அணுகி விண்ணப்பித்தது, என்ன வேண்டும், தாயா சேயா என்று. என்ன ₹1 நாணயத்தில் கேட்கும் பூவா தலையா? மருத்துவர்களுக்கு நப்போலியன் வைத்தியம் பார்த்தார். இதோ பாருங்கள், உள்ளே அலர்பவள் இந்த தேசத்தின் மகாராணி அல்ல, ஒரு மிக சாதாரண ஏழை பெண். இந்த மனநிலையில் போய் பிரசவம் பாருங்கள் என்றார். 1/4 மணி நேர உயிர் போருக்கு பின் கத்தியது குழந்தை. சிரித்தாள் தாய். குழந்தையை பார்க்க முதலில் வந்தது ஜோசப்பைன் தான். அந்த காலகட்டம் நப்போலியனின் மகா யுத்தங்களில் ஒரு முக்கிய கட்டம். அதுவும் ரஷ்யா யுத்தம். ரத்தமும் சதையும் மலைக்கணக்கில் குவிக்கப்பட்ட சத்தமான யுத்தம். சமாதான தூது பொய்த்தது. சண்டை மோகம் வலுத்தது.
நெப்போலியனின் இந்த ரஷ்ய போர் தான் அவருடைய தோல்விக்கு முதல் காரணம் அமைய போகுதுன்னு சொல்றதை அறியாமலே ரஷ்ய போர்ல முக்கிய பங்கு வைத்தாரு நெப்போலியன். ரஷ்ய படையெடுப்புக்கு பின் ஒவ்வொன்றும் நெப்போலியனுக்கு தோல்வியாக முடிந்தன. ரஷ்ய படையெடுப்பை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.